வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு டிஃபன் ரெசிபி வாழைப்பழ பணியாரம் தான் செய்ய போறோம். இது செய்யறதுக்கு கொஞ்சமா வாழைப்பழம், வெல்லம், மைதா மாவு இருந்தா போதும், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதை டிஃபன் மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க இந்த வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அதில் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோர்க் பதிலாக ஒரு மேஷர் இல்லைனா கையிலேயே கூட நல்லா பழத்தை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியாப்ப மாவு இருக்கும்ல அது சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு இது கூட 1 கப் தண்ணி, ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால பணியாரம் நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்க தேவையில்லை. இதனால் கலந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு, வெல்லம் சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பழம், பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் மாவு. இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையிலேயே. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார கல் வச்சுருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம். குழி பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு தான் மாவு வைக்கணும். ரொம்ப நிறைய வச்சுட்டோன்னா பொங்கி வெளியே வந்துடும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியே மட்டும் கறிக்கிடும், அதுக்கப்புறம் உள்ளே வெந்திருக்காது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு சைடு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இது மைதா மாவு, பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம பணியார குச்சி இருக்கும்ல அது வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது உடஞ்சி போவோம். அதனால் ஸ்பூன்லேயே இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு இது திருப்பி விட்டு டோட்டலாக ஒரு 8 மினிட்ஸ் வேக வச்சோன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைப்பழ குழிப்பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.